நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்ப நான் எங்க இருந்து வரேன்னு சொல்லுங்க பாக்கலாம். நான் போய் உனக்காக சாப்பாடு எடுத்து வச்சுட்டு வரேன். அக்கா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமா பேசணும். அக்கா, ரொம்ப 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 நல்ல செய்தி சொல்ல போறேன். இத கேட்டோன்னு நீங்க அப்படியே காத்துல பறக்க ஆரம்பிப்பீங்க. எனக்கு பறக்கணும்னு எந்த ஆசையும் இல்ல. நான் போய் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். அக்கா, இந்த விஷயத்தை பத்தி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. ஆனா உங்களுக்காக நான் ஒரு சின்ன ஹிண்ட் மட்டும் கொடுக்கறேன். ஸ்ருதி, இப்ப என்ன சொல்லணும்னு முயற்சி பண்ற? எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. யாரோ யாரையோ மீட் பண்ண போறாங்க. சரி, அதுக்கா ஜென்ம ஜென்மத்துக்கும் இந்த சம்பந்தம் மாறாதுக்கா. யாரு? அக்கா, அவங்க ஒன்னா மீட் பண்ண போறாங்க. ஸ்ருதி, உனக்கு உடம்பு சரியில்லையா என்ன? இந்த விஷயத்தை கேட்டோன்னு நான் எவ்வளவு சந்தோஷமாயிட்டேன் தெரியுமாக்கா? இதுக்கப்புறம் என்ன ஆகும்னு சொல்லுங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் போய் வேலையை பாக்குறேன். நீ உட்கார்ந்து சாப்பிடு. சொல்லாம கொள்ளாம நீங்க எங்க போயிட்டீங்க? நான் எதுக்கு கேக்குறேன்னா ஸ்ருதி, அத்தைக்கு திடீர்னு தலைவலி அதிகமாயிடுச்சு. அவங்க ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க. ஏ மகாராணி அம்மா, கொஞ்சம் இப்படி வாயேன். இத வராத. அக்கா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நான் எங்க இருந்து நல்ல செய்தியை கேட்டுட்டு வரேன்னு நீங்க சொல்லுங்க பாக்கலாம். என்னடி ஸ்ருதி இது? நேரடியா சொல்லாம இப்படி புதிர் போட்டு பேசுற. இப்ப நீ எங்க போயிட்டு வர சொல்லு. நேரடியா என்னால எதுவுமே சொல்ல முடியாதது, அதான் பிரச்சனை. ஆனா நீங்க என்ன பாருங்க, நான் என்ன சொல்ல வரேன்னு நீங்களாவது தெரிஞ்சுக்கங்க. எல்லாரும் என்ன பாருங்க. மொட்டை மாடியா? மொட்டை மாடியில என்ன இருக்கு? மாடியில இருந்து தண்ணி ஒழுகுதா என்ன? இப்ப பிளம்பர் கடைக்கு போயிட்டு வர, அதுதானே? வானமா? அம்மா, வானத்துக்கு பக்கத்துல இருங்க. சரியா? இன்னும் மேல யோசிங்க. சொர்க்கமா? சொர்க்கந்தா? ஐயோ ஸ்ருதி, சொல்லுடி, யார் போய் சேர்ந்துட்டாங்க? நம்ம சொந்தக்காரங்களா? ஐயோ அத்தை, என்ன பேசுறீங்க நீங்க? நல்ல செய்தின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. நீங்க ஏன் இப்படி கண்டுபிடி யோசிச்சுட்டு இருக்கீங்க? அப்படி ஏதாவது இருந்தா நானே சொல்லிருப்பேன்ல. நான் ஏன் சந்தோஷமா இருக்க போறேன்? சொல்ல முடிஞ்சா ஒழுங்கா சொல்லி தொலை. போங்க, நான் எதுவும் சொல்லல. நான் என்ன செஞ்சு காட்டினாலும் உங்க யாருக்கும் புரியவே இல்ல. அக்காவும் ரொம்ப ஓவரா பண்றாங்க. அவங்க என்ன பார்க்கவே இல்ல. இப்ப என்ன ஆச்சு ஸ்ருதி? எல்லாம் என் நேரம். அடக்கடவுளே, என்ன இவ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஏதாவது பிரச்சனைகளை கொண்டு வந்துகிட்டே இருக்கிறாளே. என்ன ஸ்ருதி இதெல்லாம்? இப்போது சொல்ல, ஏன் இப்படி எல்லாம் செய்யற? நேத்து ராத்திரி நான் சொல்றதுக்கு அவ்வளவு முயற்சி பண்ணேன். ஆனா நீங்க தான் என்ன கவனிக்கவே இல்ல. சரிங்கக்கா, இப்ப சொல்லட்டுமா? அது என்னன்னா ஆச்சி வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்ருதி, என்னாச்சு? ஸ்ருதி, என்ன விஷயம் இப்போது சொல்ல? வாங்க வாங்க வாங்க, சீக்கிரமா வாங்கக்கா. ஆனா எங்க? ஓ ஷு. இவங்களா? இவங்க எல்லாரும் இப்ப எதுக்கு இங்க வந்தாங்க? அத்தை, நான் போய் இதெல்லாம் வச்சுட்டு வரேன். அப்புறம் அத்தை, புரோகிதர்கிட்ட நீங்க கல்யாண தேதியை பத்தி பேசுனீங்களா இல்லையா? ஆ
ஆ? நம்ம வீட்டுக்கு யார் வராங்க? அட, அந்த அஸ்வின் மட்டும் வரல போல இருக்கே. கூட அவங்க மொத்த குடும்பமும் வராங்க போல இருக்கு. ஏன் வராங்க? வணக்கம். வணக்கம். வணக்கங்க. வணக்கம். ஆ, தம்பி ஷியாம் கொஞ்சம் எங்க காணோம்? நீங்க ஏன் வெளியிலயே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. இந்தாங்க, இதை வாங்கிக்கோங்க. எதுக்குமா இதெல்லாம்? பரவாயில்ல, வாங்கிக்கோங்க. இதுக்கு என்ன அவசியம் இருக்கு? சரி சரி, வாங்க வாங்க, உள்ள வாங்க. உள்ள வாங்க. வந்து வாங்க. உட்காருங்க. வாங்க வாங்க. உட்காருங்க. ஸ்ருதி, இவங்கெல்லாம் இப்ப எதுக்கு இங்க வந்திருக்காங்க? ஒருவேளை அம்மா கிட்டயும் அத்தை கிட்டயும் நம்மள பத்தி சொல்லிடுவாங்களா? சொல்ல. ஆமா அஞ்சலி, உங்க ஹஸ்பண்ட் கூட வரலையா? அது வந்து நான் அவருக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன். அவர் ஏதோ முக்கியமான வேலையில இருக்காரு போல இருக்கு. ஸ்ருதி, சொல்லுங்கம்மா. நீ சீக்கிரமா போய் இவங்களுக்கெல்லாம் டீ கொண்டு வா. போ. சரிம்மா. மதுமதி, ஒரு வார்த்தை கூட சொல்லாம நாங்க உங்க வீட்டுக்கு வந்திருக்கோம். அதுக்காக முதல்ல நீங்க எங்களை மன்னிக்கணும். ஆனா இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனாலதான் உங்க வீட்டுக்கு நாங்க கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்காக வந்திருக்கோம். ஆனா கல்யாணம் தான் எப்பவோ முடிவாயிடுச்சுல்ல. அன்னைக்கு உங்க பேரன் வீட்டுக்கு வந்திருந்தாரு. அஜய் தான் எங்க கிட்ட சொல்லி இருந்தாரே. அஸ்வினுக்கு கல்யாணம் முடிவாயிருக்குன்னு சொன்னாரு. ஓ, அன்னைக்கு பத்திரிக்கை கூட கொடுத்தாரு. நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க, அதுக்கு என் நன்றியை சொல்லிக்கிறேன். நாங்க சின்ன கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்காக வரல. அஜய் கல்யாண விஷயமா பேசுறதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். அம்மா பிரியா, இங்க வாமா. வந்து பக்கத்துல உட்காருமா. வாமா. நான் என்னுடைய பேரன் அஜய்க்காக உங்க பொண்ணு பிரியாவை பொண்ணு கேட்கறதுக்காக வந்திருக்கோம்.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் என்னுடைய பேரன் அஜய்க்காக உங்க பொண்ணு பிரியாவை பொண்ணு கேட்கறதுக்காக வந்திருக்கோம். பிரியாவை பொண்ணு பார்க்க. ஆனா நீங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, நாங்க எப்படி, அதுவும் உங்க கூட. ஆஹா, அதெல்லாம் எங்களுக்கும் தெரியும். நம்ம ரெண்டு குடும்பத்துக்கும் நடுவுல நிறைய வித்தியாசம் இருக்குன்னு நானும் ஒத்துக்கிறேன். ஆனா என்ன பண்றதுன்னு சொல்லுங்க, லவ் அது இதுன்னு ஆனதுனால. என் பையன் அஜய்க்காக நான் எவ்வளவு நல்ல நல்ல வர்ணையெல்லாம் கொண்டு வந்திருந்தேன்னு தெரியுமா? மிஸ் இந்தியா, மிஸ் வேர்ல்ட். ஆனா ஏன் புள்ள அஜய் என்ன பண்ணான் தெரியுமா? இதோ இங்க உட்கார்ந்து இருக்கால இவ்வளவு. இல்ல, இந்த பொண்ணுதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்றான். அதான் எங்களால எதுவும் பேச முடியாம போயிடுச்சு. எங்க எல்லாரோட விருப்பம் என்னன்னா, எங்க பையன் அஜயும் பிரியாவும் சந்தோஷமா இருந்தா அதுவே போதும். டோன்ட் வரி, நாங்க உங்ககிட்ட வரதட்சணை எல்லாம் கேட்க மாட்டோம். இங்க பாருங்க, 2 ஜோடி Dress மட்டும் கொடுங்க, உங்க பொண்ணை நாங்க டாட்டர் இல்லாம ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கோம். ஹலோ, ஹாய், பாய் பாய். என்ன பேசுறீங்க நீங்க? நீங்க இங்க எங்க வீட்டு பொண்ணு பிரியாவை பொண்ணு கேட்டு வந்திருக்கீங்களா, இல்ல எங்களை அவமானப்படுத்த வந்திருக்கீங்களா? அவமானப்படுத்துறனா? இது எப்படி பாசிபிள் சொல்லுங்க? மானமே இல்லாத ஒருத்தங்களை நான் எப்படி... மனோரமா, போதும், வாயை மூடுறியா? இங்க பாருங்க மதுமதி, எங்க பையன் அஜய்க்கு உங்க பொண்ணு பிரியாவை ரொம்ப பிடிச்சிருக்கு, எங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனாலதான் உங்க வீட்டுக்கு நாங்க பொண்ணு கேட்க வந்திருக்கோம். சொல்லப்போனா எனக்கும் உங்க பேரன் அஜய ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படின்னா இந்த கல்யாணத்தை நாம முடிவு பண்ணலாமா? எல்லாம் கடவுள் விருப்பப்படியே நடக்கட்டும். எல்லாரும் டீ எடுத்துக்கங்க, ஸ்வீட் எடுத்துக்கங்க. தம்பி நீங்களும் எடுத்துக்கங்க. அடடா, என்னப்பா? அம்மா பிரியா, தொடச்சிக்க துண்டு கொண்டு வந்து கொடுமா. தட்ஸ் ஓகே, நான் பாத்துக்கிறேன். என்ன இது? எனக்கு ஒரு டிஷ்யூ வேணும். என்னாச்சு? நீங்களா? எனக்கு ஒரு டிஷ்யூ பேப்பர் வேணும், டீ கொட்டிருச்சு. ஆ,
ஒரு நிமிஷம் இருங்க, இப்பவே சுத்தம் செஞ்சுடுறேன். ஒரு நிமிஷம். ஸ்டாப். நீ எதுவுமே செய்ய வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். பாத்ரூம் எங்க இருக்கு? ம். ஒரு நிமிஷம் இருங்க. இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருங்க, நான் இதை இப்ப வந்துடுறேன். என்னம்மா? என்னாச்சுமா? அண்ணி, இது எல்லாமே சரிதான். ஆனா ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த பையனோட அம்மா. யாரு அந்த அம்மாவா? ஆ, இந்த கல்யாண விஷயத்துல அவங்களுக்கு முழு சம்மதம் இல்லைன்னு எனக்கு தோணுது. நாளைக்கு நம்ம பொண்ணு அங்க போய் கஷ்டப்பட வேண்டிய நிலைமை வந்தா. அப்படிலாம் எதுவுமே ஆகாது. நீங்க யோசிக்கிறதெல்லாம் நியாயம்தான். மனோரமா இந்த சம்மந்தத்துக்கு முழு சம்மதம் சொல்லல. ஆனா நாங்க அவளை பொறுமையா சமாதானப்படுத்திக்கிறோம். உங்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேங்க. மனோரமா கொஞ்சம் கடுமையா பேசுவா, ஆனா அவளுக்கு உண்மையிலேயே நல்ல மனசு. ஆனா உங்க பொண்ணு பிரியாவை நல்லா பாத்துக்குவா. அப்புறம் எங்க மொத்த குடும்பமும் பிரியாவுக்கு துணையா இருக்கும். நீங்க எதை பத்தியுமே கவலைப்பட வேணாம். வாங்க போலாம். ஜாதகத்தை கொடுங்க, அப்பதான் சீக்கிரமாவே உங்க பொண்ணு பிரியாவை எங்க வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு போக முடியும். இங்க பாருங்கப்பா, அஸ்வின் குடும்பத்துல இருந்து அக்காவை பொண்ணு கேட்க வந்திருக்காங்க. ஏற்கனவே எனக்கு அஜய ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ஒரு வாட்டி அவரை பாருங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இவர் பிரியாவோட அப்பா. வணக்கங்க. எல்லாரும் ஸ்வீட் சாப்பிடுங்க. தேங்க்யூ. நான் கொஞ்சமா எடுத்துக்கிறேன். தம்பி இந்தாங்க, எடுத்துக்கங்க. அத அவர் ஸ்வீட் சாப்பிடக்கூடாது. இவங்க தான் அஜய் தம்பியோட பாட்டி. அப்புறம் இவங்க அஜய் தம்பியோட அம்மாவும் அப்பாவும். அப்புறம் இவர் தான் அஜய் தம்பி. நமஸ்காரம். இவர் தான்ப்பா அஜய். அஜயும் நம்ம அக்காவும் ஒருத்தர் விரும்புறாங்க. வணக்கங்க. அப்பா,